கத்திரிக்காய் கடைகளுக்கு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை கழுவி போட்டுக்கிட்டு 150 கிராம் கத்திரிக்காய், 100 கிராம் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க, 75 கிராம் தக்காளி, 50 கிராம் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க, 200 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 3 விசில் வச்சு இறக்கிடுங்க. நம்ம கரண்டியை வச்சே கடைஞ்சி விட்டுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக மல்லித்தூள், கறி மசால் தூள், வத்தப்பொடி, காயப்பொடி போட்டுக்கோங்க. நினப்பா நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கடையில் இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டிதான். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு இந்த கத்திரிக்காய் கடைகள் இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.